சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, நம்ம சிவாஜ் சாருடைய நிறைய நேர்காணல்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரியே ஒரு நேர்காணல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேர்காணலில் சிவாஜ் சார்கிட்ட கேள்விகளை கேட்க போகிறது நடிகை ஜெயலலிதா. இந்த ஒரு நேர்காணல் 1967லேயே எடுக்கப்பட்டுருச்சு. இது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னா, பொம்மை சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் அப்போ இருந்திருக்கு. அவங்க ஜெயலலிதாவை வச்சு சிவாஜ் சார்கிட்ட இந்த நேர்காணலை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஜெயலலிதா அப்படி என்னதான் கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு சிவாஜ் சார் எப்படிப்பட்ட ஆன்சர்லாம் சொன்னார்ன்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு இன்டர்வியூவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. சிவாஜ் சார் வாழ்க்கையில் முன்னேறதற்கான சில விஷயங்களும் இந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க. சரி வாங்க பார்க்கலாம். உங்க பேருக்கு முன்னால சிவாஜின்னு ஒரு பட்டம் இருக்குதுல்ல, அது எப்படி வந்துச்சு? அதுதான் ஊரறிஞ்சதாச்சே. எனக்கு தெரியாதே. அதனால அப்போ சரி சொல்லிட வேண்டியதுதான். 7வது சுயமரியாதை மகாநாட்டில் சத்ரபதி சிவாஜி நாடகம் நடந்துச்சு. பெரியார் அவங்க தான் மகாநாட்டுக்கு தலைமை வகிச்சாங்க. நாடகத்தில் சிவாஜி நடித்த என்னை பார்த்து பாராட்டிட்டு சிவாஜின்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க. அண்ணிலிருந்து சிவாஜி கணேசன் ஆயிட்டேன். லைலா, மஜ்னு, ரோமே ஜூலியட் போன்ற இலக்கியங்கள்ல வரக்கூடிய காதலர்களை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான காதலருங்க இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காதலிச்சா அந்த மாதிரி தான் காதலிக்கணுன்றதுக்காக தான் எழுதியிருக்காங்க. கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு கைவிட்டுட்டு போகக்கூடாது. காதல் அப்படின்றது கடைசி வரைக்கும் உயிர் போனால் கூட இருக்கணுன்றத சொல்கிறதுக்காக தான் இது. நாடகமும் சினிமாவும் இந்த மாதிரி கதைகளும் வெறுமனே படிச்சுட்டு விடுறதுக்காக இல்லை. அந்த மாதிரி காதலர்களை இப்போ இருக்கக்கூடிய உலகத்துல காண முடியும்னு நம்புறீங்களா? நான் காதலிச்சது கிடையாது. இப்போ நீ தனியாள். இனிமேல் நீ தான் காதலிக்க போற. நீ தான் சொல்லணும். வேற வழியே கிடையாதுன்ற நிலைமை வரும்போது தற்கொலை தவிர வேற நிலை இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறது பத்தி என்ன சொல்றீங்க? தற்கொலை கோழைத்தனம் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். நான் தான் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டேனே. உதாரணமா ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவ கணவனால கைவிடப்பட்டிருக்கா. அவளுக்கு படிப்பும் கிடையாது. அவ என்ன செய்வா? ஏன் பாத்திரம் தேய்க்கிறது, மூட்டை தூக்குறது, ஏதாவது நாணயமா வேலை செஞ்சு பிழைக்கிறது. வேலை இல்லாதவங்க படிக்காதவங்க எல்லாரும் என்ன செத்தா போயிட்டாங்க? சின்ன வயசுல நீங்க நாடக மேடையில நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஏதாவது நினைச்சிருக்கீங்களா, நம்ம எதிர்காலத்துல இவ்வளவு பெரிய நடிகரா வர போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு நடிகரா மாறிடுவோன்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் என்னை மேடைக்கு துரத்துச்சே தவிர, வருங்காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நினைக்க முடியாத ஒரு டைம். அப்போ அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்ற நிலையில எதிர்காலத்தை பற்றி நான் நினைக்கல. அதுக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்லுவேன். நடிகர்கள் அரசியல்ல பங்கெடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடந்தா உங்களுடைய தொழிலுக்கும் அரசியலுக்கும் சமமான வகையில பணியாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அரசியல் வேற, நடிப்பு வேற. நடிகனா இருக்கக்கூடிய நடிப்புக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நான் இப்போ அரசியல் கட்சியில இருக்கிறதுனால அரசியலுக்கு தான் நான் முழுக்க முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியும் விரும்பாது. ஆனா கட்சியில இருக்கதால சில கடமைகள் அவனுக்கு இருக்கு. சில கடமைகளை அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் கட்சிக்கு உரிமை இருக்கு. உதாரணமா எனக்கு ஒரு 2 மாசம் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுல 1 மாசம் நான் லீவ் எடுத்துக்கலாம். இன்னொரு மாசம் நான் கட்சிக்காக உழைக்கலாம். ஆனா கட்சி வற்புறுத்தாது. எப்பவும் வரலாம், போகலாம். அதனால கட்சி, நடிப்பு 2க்கும் முடிச்சு போடக்கூடாது. அது வேற, இது வேற. தமிழ் படங்கள் இப்போ முன்னேறி இருப்பதா நினைக்கிறீங்களா, அல்லது தரம் குறைந்து விட்டதாக எண்ணுகிறீர்களா? எல்லா துறையிலையுமே நிச்சயமா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதே சமயம் சில படங்கள்லாம் மக்களுடைய ரசனையவே குறைச்சிரும் போல இருக்குது. இந்த மாதிரி படங்கள் 100க்கு 25 படங்கள் கண்டிப்பா இருக்குது. ஆக இதால இப்ப நம்ம மேல ஏறணும் அப்படின்னா, இந்த படங்கள் கொஞ்சம் நம்மள கீழ தள்ளி இழுத்து விட்டுருது. எப்படி? இப்ப நீங்கெல்லாம் கால் சராய போட்டு நடிக்க வந்தது தான். ப்ரொடியூசர்ஸ் அப்படி போட சொல்றாங்கல்ல. ஜனங்களோட வீக்னஸை ப்ரொடியூசர்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் பிகுவா இருக்கலாம். பிகுவா இருந்தா நீங்க வேண்டான்னு சொல்லிருவீங்களே. புதுசா ஒரு நடிகங்க என்ன செய்வாங்க, எதிர்க்க முடியுமா? தப்பு. கால் சராய போட மாட்டோம்னு சொன்னோம், வேண்டான்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு வெளியே தெரிஞ்சா ப்ரொடியூசரை தான் மக்கள் திட்டுவாங்க. மிகுந்த திறமைசாலிகளுக்கும் சில சமயம் அவங்க இருக்கக்கூடிய தொழிலையே சவாலா சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி சிறந்த நடிகர் இருக்கக்கூடிய உங்களுக்கு சவாலா இருந்த வேஷம் எது? நல்ல கேள்வி. கப்பலோட்டிய தமிழ தான் நடிச்சேன். அதுதான் உண்மையிலேயே எனக்கு சவாலா இருந்த வேடம். ஏன்னா கப்பலோட்டி அந்த ஒரு பெருமகனார நேர்ல பார்த்த பலர் இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கதைக்குள்ள வரக்கூடிய பாத்திரங்களை ஏற்று நடிப்பது சுலபமான காரியம். ஆனா
நம்ம வாழ்க்கையில சந்திச்ச, அதுவும் சமீப காலம் வரைக்கும் இருந்த ஒரு பெரிய மனிதர போல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா, அந்த நடிப்ப எல்லாருமே ஏத்துக்கணும். அதுல மாறுபாடு எழக்கூடாது. பெரியார் அவங்கள போல நடிக்கிறோம் அப்படின்னா, பார்க்கிறவங்க பெரியார பார்த்தது போலவே இருக்குதுன்னு சொல்லணும். அப்போதான் நடிப்பு பூர்ணத்துவம் பெறும். அந்த மாதிரியான ஒண்ணு தான் இந்த கப்பலோடு தமிழன் வேஷம். இதுல நான் நடிச்சத பார்த்துட்டு, அந்த பெரியவர் வ.உ.சி.யோடைய பையன், என் அப்பாவ நேர்ல பார்த்தது மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு வெற்றியா தான் நான் வந்து இத சொல்றேன். சில நாவல்கள் படிக்கிறோம், கதைகளை கேட்கிறோம். ஆகா, அந்த மாதிரி விஷயம் நமக்கு வரக்கூடாதா, கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து நடிச்ச வேஷம் ஏதாவது இருக்கா? கட்டபொம்மன் வேஷம் அப்படிப்பட்டது. கட்டபொம்மன் கதைய தெருக்கூத்தா நான் வந்து பார்த்தேன். நான் வீட்ட விட்டு நாடகத்துல போய் சேர தூண்டுதலா இருந்ததே இந்த கட்டபொம்மன் கதை தான். இப்போ புதுசா ஒரு பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. முத்த காட்சிகளை அனுமதிப்புதா இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க? ச்சே! வெட்கக்கேடு. முத்தம் குடுக்கிறதெல்லாம் காட்டவே கூடாது. முத்தம் குடுக்கிறது மாரி நடிக்கணும். மூடி காட்டுறது தான் கலை. பச்சையா உள்ளத அப்படியே காட்டுனா அது வந்து கலையாகாது. அதனால முத்தம் குடுக்கிறதெல்லாம் வந்து திரையில காட்டக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க யாருக்காவது ஃபேனா இருந்ததுண்டா? ஓ! இப்பவும் நான் ஃபேனா தான் இருக்கேன். பி.ஆர். பந்துலு மேடையில நடிச்சுட்டு இருக்கும்போது, நான் அவருடைய ஃபேன்ல ஒருத்தனா இருந்தேன். ஹிந்தி நடிகை நர்கீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபேன்ல ஒருத்தன். அப்புறம் சார்லஸ் போயர் அவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு லதாவுடைய பாட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. என் தங்கச்சியாச்சே பிடிக்காம இருக்குமா? அது மட்டுமா, சமீபத்தில நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இன்டர்நேஷனல் லெவல்ல உலகம் ஃபுல்லா ஒளிபரப்பப்பட்ட பாடகர்களுடைய வரிசையில, லதாவுடைய பாட்டுக்கள் நாள் ஒன்றுக்கு 20 மணி நேரத்துக்கு மேல ஒளிபரப்பு ஆகுதுன்னு சொன்னாங்க. உலகத்திலேயே எந்த பாடகிக்கும் இல்லாத தனி கௌரவம் என் தங்கச்சிக்கு வந்து இருக்கு. நீங்க நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதும் கூட அடிக்கடி சினிமா பார்க்கறதுக்கு போவதுண்டா? அப்ப மட்டும் என்ன, இப்பவும் தான். மெட்ராஸ் சிட்டியில நான் பார்க்காம படமே ஓடாது. நேத்து ராத்திரி கூட ஒரு குப்பை படத்துக்கு நான் போயிட்டு தான் வந்தேன். இப்ப நீங்க சொன்னீங்க, அப்பவும் நான் படம் பார்க்க போறேன், இப்பவும் நான் படம் பார்க்க போறேன் அப்படின்னு. அப்போ நீங்க படம் பார்க்க போகும்போது நீங்க ரொம்ப விரும்பி பலமுறை பார்த்த படம் எது? ருடால்ஃப் வாலண்டினோ நடிச்ச தி ஷீக் அப்படின்ற ஒரு படம். ஓகே, சூப்பர். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே சில சம்பவங்கள் மறக்க முடியாததா வந்து இருக்கு. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா? எகிப்துடைய தலைநகரா இருக்கக்கூடிய கெய்ரோவுல ஆசியா ஆப்பிரிக்க படவிழா வந்து நடந்துச்சு. அன்னைக்கு விழாவுக்கு வந்த படங்களோட ரிசல்ட்ட சொல்றாங்க. நான் பின்னால உட்கார்ந்திருந்தேன். அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன ஏதோ டெக்னீஷியன் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அங்க வந்திருந்தவங்க எல்லாம் பெரியவங்க. உயரத்திலேயும் கிட்டத்தட்ட 7 அடி இருப்பாங்க. அங்க வந்து பல பெரிய நாடுகள்ல இருந்து பல கலைஞர்கள் கூடியிருந்தாங்க. நீதிபதிகள்லாம் வந்தாங்க. கட்டபொம்மன் தான் சிறந்த படம். கட்டபொம்மனா நடிச்ச நான் தான் சிறந்த நடிகன்னு சொன்னாங்க. என் பேர சொல்லி கூப்ட்டாங்க. நான் எழுந்து நின்னேன். வாழ்க்கையில நான் எதுக்குமே சாதாரணமா மசிஞ்சு கொடுக்காத ஒருத்தன். நடுக்காட்டுல புலி துரத்தி வரும்போது கூட அசையாம இருந்தவன். ஆனா, அன்னைக்கு கெய்ரோல நடந்த அந்த ஒரு சம்பவம் என்ன வந்து அசத்திருச்சு. என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த பத்மினி என்ன தாங்கி பிடிச்சுட்டாங்க. இல்லாட்டி நான் நிச்சயம் விழுந்திருப்பேன். நான் என்னையே மறந்து உணர்ச்சி வசப்பட்டது அந்த ஒரு நாள்ல தான். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் ரொம்ப சிறப்பா எங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுத்ததுக்காக. இப்ப நீங்க எல்லாருமே இந்த ஒரு இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. இதுல சிவாஜி சார் நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் அத தான் வந்து உங்கட்ட சொல்லியிருந்தேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி நெறைய பேர்ட்ட சொல்றதுக்காக இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கின்றேன். நன்றி.